திமுகல இணைஞ்சிருக்கக்கூடிய வைத்திலிங்கம் யாருங்க? அவருடைய பின்னணி என்னங்க என்பதான கேள்விகள் எழத் தோன்றிருக்கிறது. ஒரு காலத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கிய வைத்திலிங்கம் தஞ்சை மாவட்டத்தினுடைய முக்கிய முகமாகவே காணப்பட்டார். தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு ஜெயலலிதாவுடைய 2001 மற்றும் 2006 ஆண்டு ஆட்சி காலத்தில் வனத்துறை அமைச்சராகவும் 2011 மற்றும் 2016 ஆட்சி காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சி கழகத்துடைய அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய குட்வில் புத்தகத்தில் இடம்பெற்றவர்களில் ஒருவராகவும் வைத்திலிங்கம் காணப்பட்டார். பல்வேறு பேச்சுவார்த்தைகள், பல்வேறு முக்கிய தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் வைத்திலிங்கம் இல்லாத நாளே இல்லை என்று சொல்லலாம். அந்த காலத்தில் அப்படிப்பட்ட நிலையில தான் இருந்தார். 2016 தேர்தலில் தோல்வி விட்ட பிறகு அவரை சும்மா வச்சிருக்க கூடாதுன்னு நினைச்ச அம்மையார் ஜெயலலிதா அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினரான பதவியும் கொடுத்தாங்க. அப்புறம் 2021 ஆண்டு ஒரத்தநாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பதான செய்திகளும் இருக்குது. வைத்திலிங்கத்தை பொறுத்த மட்டில சோழ மண்டலத்துடைய தளபதியாக வலம் வந்தவர். திமுகவுக்கு கூடுதல் பலமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தேவர் வாக்குகள் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற செய்தி இருக்கிறது. அதிமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரத்தநாடு வைத்திலிங்கத்துடைய ஆதரவு நிலையோடு திமுகவுக்கு அது வலிமை சேர்ப்பதற்கான சூழலை உருவாக்கி தரும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆக மொத்தம் ஒண்ணே தெரியுதுங்க. ஓபிஎஸ் நம்பி பயணம் செய்த பலரும் அந்த கூடாரத்தை விட்டு காலியாகி நேரா திமுகவுக்கு போறாங்கன்றது தான் நிச்சயமா இருக்குது. இப்போ ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை தாவேகாவோட இணைவாரா, இல்ல அவரே ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அதை மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள்ள போய் சேருவாரா என்பதான கேள்விகள்லாம் தொக்கி நிற்கிற நிலையில அவரை நம்பியிருந்த அவரோடு கூட பயணித்திருந்த மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும், அழகு மருதராஜாக இருக்கட்டும், இப்போ போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரத்தநாடு வைத்திலிங்கம் ஆகியோரெல்லாம் திமுக கூடாரத்தில் போய் தன்னை அடையாளம் படுத்திக் கொண்டு தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்திருக்காங்க. ஒரத்தநாடு வைத்திலிங்கம் மீண்டும் அரசியல் பிரவேசத்தின் மூலமாக அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா திமுக உடனே அவருக்கு சீட்டு கொடுக்குமா, இல்ல வேற மாதிரியான பொறுப்புகளை கொடுக்குமா என்பதை பொறுத்து தாங்க பார்க்கணும். சமீப நாட்களாக அறிவாலயம் மற்ற கட்சியிலிருந்து வருவர்களை சேர்க்கிற சரணாலயமா மாறி இருக்குங்க.